வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபால. முதலில் தலைப்புச் செய்திகள். தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உமாஓயா திட்டத்தினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலையில் யானை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவில் முன்னேற்றகரமான நிலையே காணப்படும் என சீன பிரதமர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். தேவையான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்றிரவு விருந்துபசாரம் ஒன்றில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இருநாட்டு தலைவர்களும் சந்தித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை அமர்வை முன்னிட்டு ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூனின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றிரவு விருந்துபசாரம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சில முக்கிய அரசு தலைவர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் என்னை சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவரின் மகிழ்ச்சியை தெரிவித்தார். தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் தனது ஆசைகளை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் வழங்கினார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோரை சந்தித்தேன். தற்போது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மாற்றங்கள் தொடர்பில் பராக் ஒபாமா கருத்து தெரிவித்தார். இது உலகத்திற்கு எடுத்துக்காட்டு எனவும் அவர் கூறினார். அதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதாக கூறினார். அதனை கனடா பிரதமரும் வரவேற்றார். பல அரசு தலைவர்களை சந்தித்தேன். ஆஸ்திரேலிய பிரதமரையும் சந்தித்தேன். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். இதனை தடுப்பதற்காக தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை விடவும் பலமான செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்காக நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள விசேட மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளேன். அங்கு இது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. ඒ අවස්ථා දෙකේදීම සාකච්ඡා කළා ශ්‍රී ලංකාව සහ ඕස්ට්‍රේලියාව අතරේ තිබෙන වෙළඳ ආර්ථික සම්බන්ධතා ශක්තිමත් කිරීම සුහදතා වර්ධනයේ உமாஓயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஹில்லோயா கிராம மக்கள் இன்று எல்லை பிரதேச செயலக காரியாலயத்தினுள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இன்று காலை 10 மணி அளவில் எல்லை பிரதேச செயலக காரியாலயத்தை முற்றுகையிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பிரதேச செயலகத்தினூடாக வழங்கப்படும் பவுசர் நீர் 10 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகின்றதாகவும் இதனால் தங்களின் அன்றாட செயற்பாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த ஆர்ப்பாட்டம் காரணமாக எல்லை பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் சில மணி நேரங்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் மக்களுக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை 1000 லிட்டர் நீர் பெற்றுத் தருவதாக எல்லை பிரதேச செயலாளர் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தோப்பூர் தங்கபுரம் பகுதியில் யானை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 5:30 மணியளவில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமது வீட்டுக்கு அருகில் கிடந்த விளாம்பழங்களை சேகரிக்கச் சென்ற வேளையிலேயே முத்துலிங்கம் ஜானகி அம்மா எனும் 65 வயதான பெண் யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் சம்பூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக அனுமதிக்காக இம்முறை இணையதளம் ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மோகன் டி சில்வா இதனை கூறினார். தபால் மூலம் பதிவு செய்து கொள்வதற்கு இம்முறை சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை தொடர்பில் மாணவர் கையேட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். அரசு கரும மொழி பரீட்சை கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளதாக உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை பரீட்சை திணைக்களம் மற்றும் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தினால் நடத்தப்பட இருந்த அரசகரி மொழி தேர்ச்சி எழுத்து பரீட்சை 2016 ஆண்டு மட்டம் 1, 2, 3, 4 பரீட்சையானது எதிர்வரும் சனிக்கிழமை 24ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசகரி மொழிகள்
பணிப்பாளர் நாயகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த பரீட்சை காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் 130 மத்திய நிலையங்களில் அந்நிலவாக 18,000 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்று இருந்தனர். இவர்களுக்குரிய அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அன்றைய தினம் பரீட்சை நடைபெற மாட்டாது என்பதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்குரிய புதிய தேதி பின்னர் விரைவில் அறிவிக்கப்படும். முல்லைத்தீவு கொக்கிலாய் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த விகாரைக்கு இன்று ஜனசத்த பெரமுனவின் கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் விஜயம் செய்துள்ளார். கொக்கிலாய் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் விகாரைக்கு சீலரத்ன தேரர் சீமந்து வழங்கி உதவி செய்துள்ளார். இந்நிகழ்வில் கொக்கிலாய் விகாரையின் விகாராதிபதி மற்றும் பிரதேச மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் ஹட்டன் சமணகலகம கிராமத்தில் குழாய் கிணறு அமைத்துக் கொடுப்பதற்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை பதுளை தெல்பத்த இலக்கம் 1 தமிழ் மகா வித்தியாலயத்திற்கான குழாய் கிணறுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டங்களின் பணிகள் இன்று மாலை ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 60வது நாளாகிய இன்று மக்களின் பயன்பாட்டுக்கான குடிநீர் திட்டம் ஒன்று ஹட்டன் சமணலகம கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுமார் 20-30 வருட காலமாக வறட்சி காலங்களில் குடிநீருக்காக அல்லலுறும் இந்த சமணலகம கிராமம் மக்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான குடிநீரை இலவசமாக பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டதையிட்டு அவர்கள் பெரும் சந்தோஷத்தோடு எங்களுடன் அவர்களுடைய சந்தோஷத்தினை பகிர்ந்து கொண்டிருந்தமையை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த குடிநீர் திட்டமானது வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட இருக்கின்றது. இதேவேளை இன்று மாலை 3:30 மணியளவில் பதுளை தெளிவத்தை இலக்கம் 1 தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கான குடிநீர் விநியோக திட்டம் ஒன்றும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஹட்டனிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. சுமார் 60 கிலோகிராம் வல்லப்பட்டையுடன் சீன பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொங்கோங் ஊடாக சீனாவிற்கு பயணிக்கவிருந்த நிலையிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையத்தின் பிரதி சுங்க பணிப்பாளர் பராக்கிரம பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட வல்லப்பட்டை தொகை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் நாங்கள் கடந்த தினங்களில் தகவல்கள் வழங்கினோம். இன்று நாம் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தொடர்பில் ஆராயவுள்ளோம். உணவு தேடி சென்ற சந்தர்ப்பத்தில் ரயிலில் மோதி காயமடைந்த காட்டு யானையை கிரிந்தலை வனஜீவராசி அதிகாரிகள் காப்பாற்றி சிகிச்சை வழங்கி வருகின்றனர். மனம்பிட்டி ஜெலிக்கிலும் நிம்ன தேசிய சரணாலயத்தில் வைத்தே குறித்த யானை ரயிலில் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வறட்சி காரணமாக காட்டு யானைகள் மாத்திரம் கிராமங்களுக்குள் பிரவேசிக்கவில்லை. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் அதிகளவில் வருகை தருகின்ற சிதுல்பச்ச மகாவிகாரைக்கு அண்மையிலுள்ள வாவியில் முதலைகள் தற்போது அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஹம்பாந்தோட்டை சூரியவெவ வீரியகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் வளாகத்தில் வந்த முதலையொன்றை பிரதேசவாசிகள் பிடித்துள்ளனர். பின்னர் பிரதேசவாசிகளும் வனஜீவராசி அதிகாரிகளும் இணைந்து முதலையை பிடித்து காட்டில் விட்டுள்ளனர். இதேவேளை ஹம்பாந்தோட்டை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் பிரதேசவாசிகளும் இணைந்து பிரதேசத்தில் உள்ள கிணற்றொன்றில் வீழ்ந்திருந்த மேலும் ஒரு முதலையை மீட்டுள்ளனர். அத்துடன் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள விலங்குகளை வேட்டையாடுவதற்கு சிலர் முயற்சித்து வருகின்றனர். இந்நிலையில் மானொன்றை வேட்டையாடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குறித்த நால்வரும் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் நால்வரும் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா என அழைக்கப்படும் ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் எம்எல் கலீல் ஆகியோரின் விளக்கமறியலை நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காக்கைத்தீவு 4ஆம் ஒழுங்கை பகுதியில் உள்ள மக்கள் சீரான வடிகால் வசதி இல்லாமையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். காக்கைத்தீவு 4ஆம் ஒழுங்கை பகுதியில் சில வருடங்களாக வடிகால் வசதியின்மையினால் நீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதினால் டெங்கு அபாயத்தை எதிர்நோக்குவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் சிறு பிள்ளைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதாகவும் தாம் மிகுந்த அச்சத்திற்கு மத்தியிலேயே வாழ வேண்டிய நிற்கதிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தீவில் 4ஆம் ஒழுங்கையில் ஒரு 10 வருஷமாக வசிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த நிலைமை துவங்கியது. இவ்வளவு காலம் அறிவிக்க வேண்டிய எல்லா பெரிய அதிகாரிகளுக்கு அறிவிச்சும் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றை சொல்லி போட்டு போயிடுவினோம். ஆனால் இதை நாங்கள் தெரிய வைக்கிறோம். ஏனென்றால் கடைசியாக சக்தியாவது இதில் தலையை போட்டு இதுக்கு ஒரு முடிவு கிட்டும் என எதிர்பார்க்கிறோம். ஐலண்ட் இப்போ டெங்குவால தாக்கப்பட்ட பிள்ளைகள் கன பேர் அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இங்கே செத்திருக்கணும். இதை சொல்றது சைலன்ஸ் கில்லிங் அண்டு, அதாவது மெதுவாக எல்லாரையும் ஒன்றொண்டா போகுது. ஆனபடியா இதை பற்றிய கருத்தையோ இதை பற்றிய செய்கையோ நாங்கள் எல்லாரிடமும் பொலிட்டிஷியன்ஸ் சொல்லி இருக்கிறோம். இது இந்த மேன்ஹோல், அதாவது ட்ரைனேஜ், இதுக்குள்ளால போற தண்ணி ஒரு நாளும் போறப்படுறது இல்லை. இது நல்லா எந்த நேரமும் பிளாக்கா இருக்குது. பிளாக்கா இருக்கேக்க நாங்க எத்தனையோ ஆக்கள்கிட்ட இப்ப நாங்க 10 வருஷமா சொல்லி கொண்டு வரோம். இப்படியான தண்ணிகளை இதுகளை வச்சு இப்ப 3-4 வருஷம் மாதமா இந்த மாதிரி மண் இது நிக்க இதுக்குள்ள நுழம்புகள் பெருகிற தன்மை கூடிக்கொண்டு போகுது. சக்தி இதை எங்களுக்கு செய்து சக்தி மூலமா ஏதாவது எங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும், நல்ல முடிவு வரும். எங்களோட குழந்தைகள் இதுல விளையாடக்கூடிய தன்மை, ரோட்டில் போக ஒரு பந்து விழுந்தாலும் அதுகளுக்கு தெரியாது இது போய் எடுக்கிற தன்மை என்றது. இதை சக்தி எங்களுக்கு உடனடியாக செய்து தரும் என்ற நம்பிக்கையில நான் சக்திக்கு நன்றி சொல்றேன். பல சந்தர்ப்பங்களில் இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் அதிகாரிகள் அசம்பந்த போக்காகவே செயற்பட்டு வந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.